தாயால நோடியோட கொஞ்சம் எல்லாம் நொடிக்கி நிக்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம் ஐயா. இந்த பாதுகாப்பு இப்ப நான் இருக்கிறேன் தாயி, நான் இருக்கிற வரைக்கும் என்னை கையேந்திட்டு இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் வராது. புரிஞ்சுதா தாயி? தாயி படுகிறன் காஞ்சப்பட்டு இன்னைக்கு படைக்கல் ஜோடிக்கிற மாதிரி சோடிச்சிருக்கேன்னாயா உண்டாலியா தாயி? என் பட்டியில வந்து கை ஏந்த 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 ஏந்தன்ற பட்டி மாற்றத்தை கொடுத்து வந்துட்டே தான் இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாமாயா. எந்த மதத்திலும் குறை வராது, விண்ணப்படாது. புரியுதா தாயி? அதே மாதிரி சூடு 1000 நடந்தாலே அவங்க அல்லையில போட்டு அலசூடு போட்டுருந்தாயா, அது போக ஒரு சின்ன சேட்டையோடு உள்ள விளையாண்டுட்டு இருக்குது. புரிஞ்சுதா? அதனால தான் ஒரு நிமிஷம் தான் 3 நிமிஷம் சண்டை தகராறு வந்துரு. அதே மாதிரி வருமானம் தங்கம் வளர்த்து தூக்கம் வராது. 2 பேர்த்துக்கும் கால் பிரச்சனை கை பிரச்சனை இல்லையா, வெளியே சொல்லக்கூடாது என்ற அடியா நமக்கு மரபொருளா கண்ணில் காமிச்சானா வெளியே சொல்லக்கூடாது. எடுத்து என்ன என்ற அடியானே அவனுடைய இடுப்புல எடுத்து வச்சு பார்ப்போம். வெடிச்சு வெளியாத நேரம் நான் வரமாட்டேன், அவன் வருவான் போதாது. என்ன அந்த அடியா வருவா, அந்த அடியா வர்றதுக்கு என்ன உள்ள வந்து போகும்போது சுருட்டு வாசம் வருமாயா. புரிஞ்சுதா? சுருட்டு வாசம் வரு வந்து உள்ள போட்டு ஒரு ஆளை சலாசிட்டு வருவான். போட்டி மகளா அப்படின்னு பூத்துக்கு வந்து நந்தவன் தான் நம்ப போகிறோம். ஒன்னா நானுக்கு தகரிப்பும் இல்லை, ஓடவே வந்துட்டுனாயா. பயப்பட வேண்டாம். இந்த பால் கருப்ப இந்த அம்மாவாசிலிருந்து இன்னைக்கு முள்ளும் முதலமா கடந்த பட்டி இன்னைக்கு எல்லாம் நவுத்திட்டுனாயா. புரிஞ்சுதா? அம்மாவாசிலிருந்து பூத்துக்குழுக்கு நந்தவனமா முடிச்சு காய்ச்சி முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இங்க வா. அது போக ஆதாயத்துக்கு சில தடை காமிக்கிருப்போம். இந்த தாய் போகிறோம். தாயே, இந்த பாத்து கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு எந்த மதத்திலையுமே காரியம் சாதிக்க முடியாது முடிச்சிருக்கீங்க தாயி. ஒரு சால் ஏறுனா ஒரு முளம் இருக்குது. வருமானம் பெரிய சிலதெல்லாம் போனது வந்து சேர மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா, காரியம் கை போட மாட்டேங்குது. மீட் போடலாமாயா? தச காமிக்கலகம் பண்ணுது. புரியுதா தாயி? நீ நம்பி வந்துட்டீங்களா? 13ஆம் நாள் உன்ற பட்டியல் ஒரு அடையாளம் போடுவேன். சொன்ன காலம் முடிச்சு கொடுத்தேன். சொன்னது புரியுதா? ஓதாய் வரும் என்னதாயி கைப்பற்ற முடியலையா? ஒரு பக்கம் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் வருமானம் அத்தனை இன்னைக்கு சேதாரமாயி போச்சு. இல்லத்துக்குள்ள இருளட்டி போச்சாயா. இல்லையா தாயி? பூத்துக்குழுந்து நந்தவனமா இந்த பட்டி நீ கொஞ்சம் இடம் கூட நிக்குதாயா. இல்லையா? நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்த, பங்காளிகிட்டையும் போய் கையேந்தி பார்த்த, எங்க போய் கையேந்தி விட கிடைக்கல. கணக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாயா. கட்டுல போட்டுன்ற பட்டி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாயி போச்சாயா. புரிஞ்சதா தாயி? அதனாலதான் உன்ற பட்டியே பட்டினா உன்ற இல்லத்தை சொல்றேன். அப்படியே தம்புச்சுட்டு நிக்கி. புரியுதா? மீட்டு போடலாமாயா? காரியத்தை மீட்டு கொடுத்துட்ற, அந்த சிக்கலுக்கு விட கொடுத்துட்றேங்கிற. புரியுதா? 10ஆம் நாள் விட கொடுத்துட்றோம். எந்த வத்திலையும் கவலைப்பட்டு என்னை நம்பி வந்தாச்சு, கொடுத்தாச்சு. இந்த அம்மாவாசிலிருந்து இந்த ஆங்கார கருப்ப அடியெடுத்து தருப்போம். நீ ஒண்ணு வாங்கிக்க, உனக்கு சொல்ற. இந்த போதுமா? ஐயே, என்னை நம்பி வந்திருக்கிற பொண்ணா, நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், இதே மாதிரி அக்னியா குமரியா 6ஆம் பேருக்கு நிக்க பட்டியல் வந்து நிக்குதாயா. பட்டியல் இன்னைக்கு கை கணக்காக போய்கிட்டு நிக்குது இல்லையா. அது கை கணக்காக நீ கைப்பற்றி என்ற திசைக்கு மாத்துனது கேட்டு நிக்கிறியாயா. இதனால கேவலம் ஆயிருப்பா, ஏதாவது ஆயிருப்பா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறியாயா. சூது நடந்து போச்சாயா. அந்த சூதுல தான் இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு நிம்மதி இல்லாத உன்னை வச்சிருக்கிறாயா. தங்கம் இருந்தது இன்னைக்கு தகரமாய் நிக்குது. தகரத்தை அதே தங்கமணி தரனாயா தகுதி பண்ணி. புரியுதா தாயி? அதெல்லாம் முன்னப்படம் உன் கையில ஒப்படைக்கும் தாயி. இது சத்திய வாக்கு. இந்த பால் கருப்பு நான் 13ஆம் நாள் அடையாளம் பட்டிருப்போம். போகிறோம்பா அடியா. வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்கிறீங்க இல்லையா. 4ஆம் பதத்துல இன்னைக்கு தம்பிச்சு போச்சப்பா. தொழில் ரீதியாவும் சரி, குடும்ப ரீதியாவும் சரி, வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன். மீட்டு தந்தெல்லாம் கவலைப்பட வேண்டாமாயா. மீட்டு தர்றேன்னு சொல்லிட்டு ஏன் கவலைப்பட்டு நிக்கிறேன். இந்த பால் கருப்ப சில பேர்த்துல அடைக்கு போடலாம். புரிஞ்சுதா? சிலதெல்லாம் துள்ளிட்டு கிடக்குதாயா. துள்ளிட்டு கிடக்கிறத கொஞ்சம் தகுதி போட்டுலாம். அது போக
தொழிலுக்கும் முன்னுக்கு வந்துடுறேன். முதல் இதை மாத்தி போடலாம். இதை மாத்தி அந்த ஆதாயத்துக்கு உனக்கு விட கொடுத்துருந்தாயா. ஏமாந்த போல பொழைச்சிட்டேன். நீயாவது உஷாரா பொழைப்பியா? கருப்பை தட காமிக்கணும் போகிறோம். ஐயா தாயி ஆங்கார கருப்பம் கோட்டைக்குள்ள காரியம் கை கூட மாட்டேங்குது. சேதாரம் ஆயிட்டு போகுது. எந்த திசைக்கு போனாலும் கை கூட நேரத்தில் தவிர்த்து போயிருது. ஒன்று. ரெண்டாவது தொழில் ரீதியா இன்னைக்கு வருமானம் இல்லாத நிக்குதே இல்லையா தாயி? சில விதத்துல வைத்திட்டு நிக்கிறிய. பயப்பட வேண்டாம்ப்பா. இந்த பாதுகாப்பு நன்றி பத்தியா தாய் தடை போட்டு தங்க தடை போட்டுதான் தெரியுமா? புரிஞ்சுதா? அதெல்லாம் எந்த ஒருத்தரும் சிக்கல் இல்லாம மீட்டு தந்துருந்தாயா. நீ எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட. ஒரு பக்கம் கை கொடுக்கல கடைக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறியா? தாயி இந்த கருப்பை என்னைக்குமே பொய்யேடு எடுக்க மாட்டேன். என்னை முழு மனுஷோடு நம்பி நின்ட்டா அப்படின்ட்டா மலையவே உருட்டி வேடிக்கை பார்த்துடலாம். புரிஞ்சுதா? அதெல்லாம் உனக்கு அடையாளம் போட்டலாம் தகுதிமா இல்லை. ஒரு தேவாதி மலைக்கு பக்கத்துல உட்காந்து விட்டு விட்டுட்டியா? ஏன் விட்டுட்டியா? கோவப்பட்டு என்ன பண்றது? போய் ஒரு விலை கல்புரம் பத்த வச்சு கையேந்திட்டு வா. போதுமா? வந்து நிக்கிற அப்படி பாரு. அதுதான் சொல்றேன். ஓ ஐயா அங்க கருப்ப கோட்டையில எல்லா காரியமே தடையா போச்சேன் இல்லையா? சாமியார்ல முளைஞ்சிருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லான்னு போனா பொண்ணான்னு மொத்தத்துலயுமே இன்னைக்கு கட்டுல கொடுத்தாங்கப்பா. இந்த கட்டை பிரிச்சு வட்டி வாழ வச்சு மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபொருளா பேசிட்டு வர உனக்கு எனக்கும் தெரியுற மாதிரி சாட்சி போடலாம் தெரியுமா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? விட்டாதே மீட்டுன்ற வட்டியும் பேர் வாங்கி கொடுத்துறாயா? அடையாளம் போட்டுருப்போம். ஐயா கருப்பு கோட்டையில இன்னைக்கு மலையாட்டம் நினைச்சிட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? காரியா கைக்கு வர வேண்டியது கைத வந்து நிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? இதனால எத்தனை இடத்தில் வந்து நிக்குது பாத்தியா இல்லையா? அது போக மனசுல நிம்மதி இல்லாத நிக்கிறிய. அதனால சில தடுகள் போட்டு நிக்கிறப்போ அந்த தடுகள் கத்தனைக்கு விட கொடுத்து கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது எரிமலையா மனசுல குமரிட்டு நிக்கிற பாரு. தாய் டாக்டருமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் விட கொடுக்க வேண்டியது எம்பது போதுமா? போட்டிமான தங்கத்தை ரெண்டு பேர் எனக்கு பண்ணிட்டு நிக்கிறாங்க. அவிகளுக்கும் விட கொடுத்து கைப்பற்ற சொன்னது புரிஞ்சுதான். மன இடம் விற்கவனு மறுகளம் பாயவனு தாயி இதுதாயி வருமான ரீதியா எல்லாமே கட்டளை போட்டாங்க. காரியமும் பின்னப்பட்டு போச்சு உன்ற இல்லத்துல தாயி. அதை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்து என் வட்டி வாழ வச்சு கொடுங்க நிக்கிறியா? நீயும் 1000 முயற்சி பண்ணி பாட்ட அத்தனை முயற்சி தோல்வியா நிக்குது. இதுக்கு விட கொடுங்க அது வேண்டி நிக்கிற. நீ நினைச்சபடியே மீட்டு தரனாயா? போதுமா தாயி? இதுல சில இடக்கூடு நிக்குது. அந்த இடக்கூடா நிக்கிறவங்க எல்லாம் அல்லையில மொத்த அலசூடு போட்டுருக்கணும். போதுமா? அது போக மொத்தத்துல சொல்ல போறோம் வட்டி அத்தனையுமே சுத்தி அப்படி கட்டில போட்டாங்க. புரியுதா? மீட்டு போடலாம். சாட்சி கொடுத்துறேன். பெருக்கியும் கொடுத்துறேன். மழையாட்டு நினைச்சிட்டு வந்து நிக்கிறேன். கருப்ப மருவா மாத்தி தருப்போம். அப்பங்கிட்ட போய் அப்புறம் படிப்படியே செய்ய முடியல. கேரளால போய் உட்காந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது தாய் பிள்ளைகளையும் பார்க்க முடியல. வந்தா நாங்க போக முடியல அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இங்கேயே எனக்கு ஒரு இடம் காட்டியப்பா அப்படின்னு ரெண்டும் குழம்பிச்சு. என் பக்கத்திலேயே வச்சுக்கிறேன் நானும் சொன்னேன். கூட நிறுத்திட்டுனா சரி. இப்போ வாகனத்துக்கு தொழிலுக்கு வேணுமில்ல, வருமானத்துக்கு வேணுமில்ல, வாகனத்துக்கு உத்தரவு போட்டிருக்கிறப்போ ஓ கைப்பற்றி தர்றேன். நோட்டி அடையாளம் கொடுத்தேன். போதுமா? தாயி முதலாளி ஆக்குறேன்னு சொன்னேன். அடிமைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்த முதலாளி ஆக்குறேன்னு சொன்னேன். முதலாளி ஆக்கிட்டுனாங்க. இந்த அப்படி முதலாளி அம்மா கிட்ட கொடுத்துருவான். புரியுதா? இந்த பத்திரம் வச்சுட்டா கூட வந்து நிக்க. மங்களிக்க தாயி கருப்பம் போட்டு தீராத குறையோட வந்து நிக்கிறான். தொழில் ரீதியா இன்னைக்கு ஒரு சான் ஏறினா ஒரு முளைஞ்சு இருக்குது. வருமானம் பத்த மாட்டேங்குது. தலைக்கு மேல சுமை சேர்ந்து போச்சு. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இதுக்கு ஒரு தரப்பட்டு கூடப்பாடு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஆளாம மாட்டம் தங்க கலசமான பண்ணிட்டு பண்ணி இன்னைக்கு அகலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதாயா? இந்த 6 மாச காலத்துல அப்படியே தம்பிச்சு போச்சு. மீட்டு அதை நம்மளுக்கு கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்துருன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாய் அத்தனை சவாலுக்கு விட நான் தானே புரிஞ்சுதா? ஒப்படைச்சிருந்தாயா?
13ஆம் நாள் உங்க கேள்வி கூட தரணும். இந்தா இத வச்சுக்கோ போட வர்றேன். நீ பதில் பேசு சாமி. பூமி விற்கணும், ஊடு விற்கணும், காடு விற்கணும், வருமானம் வரோடு. அடியா தாயி இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் தாமசமாயி போச்சா? வருமான ரீதியாவும் சிக்கலு, உள்ள ரீதியாவும் சிக்கலு, காரியத்துல இன்னைக்கெல்லாம் விண்ணப்பட்டு நிக்குதாயா? அதை கொண்டு ஒப்படைக்கணுமா? எவ்வளவு சவால் பொழுது பாத்தியா தாயி? நானுக்கு அந்த அக்ரிமெண்ட் அந்த பாதுகாப்பு கோட்டையில வந்து மரியாதைட்டு விட்டுக்கூடாதாயி. 3 நாளுக்குள்ள முத்து போட்டு தருவோம். 3 நாள் முத்து போட்டு தரனாயா? அதை நீட்டு இப்ப நிக்கிற 3 நாள்ல நம்ம பட்டியல சந்தானம் ஜப்பாதமா கொண்டு வர்றோம். இப்படி தாய் ஆமாந்த பொழப்பேன்னு சொல்றேன். புரிஞ்சுதா தாயி? பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து நின்றுல தாயி தேச காமிக்கிறது கூடிய சீக்கிரம். புரிஞ்சுதா தாயி? மீட்டு அதை கைப்பற்றி ஆதாயத்தை கைப்பற்றி கொடுத்துற உசார பொழைச்சுக்குவியான்னு கேட்கறேன். நான் சொன்ன கெடுவுக்குள்ளாரையும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அது போவா குடும்ப ரீதியா குழப்பத்துல நிக்கிறியே போ வருவோம். என்னதான் இல்ல மத்தனை தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா? ஒரு சாணம் ஏன்னா ஒரு முளம் ஜெருக்குது, ஒரு பணம் வந்தா 10 பணம் தண்டா. இன்னைக்கு எதா கையாம நிக்குது. இல்லத்துக்குள்ளாரையும் வருமானம் வர வேண்டியது வரமாட்டேங்குதே. எங்கெங்கயோ போகுதாயா? ரெண்டாவது ஏதாயி தெசி விட்டு தெச மாறுது. அதை நல்லபடியா திருத்தி என் பட்டியை வாழ வச்சு என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிற்கிறாயா? கூடா நட்பு கேடா முடியுதாயா? பயப்பட வேண்டாமாயா? இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகுதி மண்ணில் மந்திரமாய வேலை செய்தாயா? அதை எடுத்து வீசி ஒரு ரங்கத்தை கையில் ஒப்படைக்கிறனாயா? அது போக சில குழப்பத்துக்கு விட கொடுத்தரலாம். ஒரு தாயா கிட்ட கும்பிட்டு இருந்தியா? விடாத நிக்கிறாப்படி பாரு. என்ன யாருக்கு அது செய்தியா இல்லையா என்ற ரங்கத்துக்கு செஞ்சா கூட எங்கிட்ட உரிமையோட நிக்கிறான். புரியுதா? கையெழுத்து நீங்க அடுத்த தடவை இந்த பட்டிக்குள்ள வர்றதுக்குள்ளாரியே என்ன நடக்குதுன்னு பாத்துக்குவா. போதுமா? சேதாரமாய் நிக்குதாயா? இல்லையா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறையா? தாயி ஏமாந்த பொழைச்சிட்டிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து நிக்குதாயா? மொத்தத்துல பட்டி வெறும்பட்டியா போச்சாயா? இது மீட்டு வெள்ளாம பட்டியா காமிக்க தகுதிமான இல்ல. புரிஞ்சுதா? அதுவோ தங்கங்கள்லாம் தடுமாறி போய் நிக்குதாயா? மொத்தத்துல நீ இங்கிறது சோறு இல்லையா? விஷத்தை முழுகி வேடிக்கை பார்க்கறியன்றது அங்க பயப்படாதியா? நான் இருக்கிற தகுதி 3 நாளுக்குள்ளாரே மாற்றம். அமாவாசைக்குள்ளார ஒரு முறை காமிக்கிறேன். அமாவாசை முடிஞ்ச கையோட முடிச்சு கொடுத்தணும். சொன்னது புரியுதா? அடியா தாயி இன்னைக்கு 1000 பேர் வந்திருந்தால் முதல் ஏடு உண்றதுதான். நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நின்று இந்த அக்கடி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்கனியா குமரி ஆரப்பெரிய வந்து நிக்கிறியா? பட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி சொம சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம தங்கம் அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குதே. தலை தப்புமா தப்பாதான் வந்து கேட்டு நிக்கிறியாயா? தாய்ந்தாப்புமா நான் இருக்கிற தகுதிமா நில்லு. சில சூது நடந்து போச்சாயா? அந்த சூதுலதான் இன்னைக்கு எல்லாம் முடங்கி போச்சு. அடியாலும் கொஞ்சம் உஷாரா பிறக்கும். புரியுதா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் நினைக்க கூடாது. பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறனாயா அமாவாசை முடிஞ்ச கையோட ஆடி பூ பறிக்கிறேன். அதெல்லாம் தொழில் விட வேண்டாம். வீட்டு தந்தாரு. போதுமா? போகணும். ஐயா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறியா? இல்லையா? எந்த முகம் போனாலும் தேவாதி கும்பிட்டாச்சு மத்ததி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு பேர் வழங்க மாட்டேங்குது. வம்சாவளிக்கு உத்தரவோட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்குது. இல்லையா? அது போகும். மனசுக்குள்ள 2 கருக்கு ஒருக்கிற பைக்கிட்டு கிடக்குதா? நான் இருக்க தகுதிமான இல்ல அடியா. மொத்தத்தில் இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிறாயா? அலங்காரப்படுத்தி அடையாளம் போட்டு காரியத்தில் போதுமா? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்போலாம் வங்களாப்போ வந்து நிக்கிறீங்களே. தாய்ந்தாப்புமா நான் இருக்கிறேன். போதுமா? 9ஆம் நாள் சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்லுவேன். அந்த குறிப்பிரகமா இருந்துவா பொட்டி போகுன்ற பட்டி அத்தனைக்கு தங்க மனசு வந்தார். வச்சுக்கோ. இதான் தாய் பொன்னாடுகளை பிடிக்கிறது இல்ல. என்ன தங்கத்தை கை பிடிச்சிட்டா அப்படின்ட்டா காரணம் இருக்குது. 9 நாள்ல தெரிஞ்சு கொடுப்போம். புரிஞ்சுதா?